அனைவருக்கும் வணக்கம். பாரி படிப்பகத்திலிருந்து இன்று நாம் பார்க்கப் போவது தமிழ் இலக்கிய வரலாறு வினாவிடைகள். இந்த வினாவிடைகள் பல்வேறு நூல்களிலிருந்து எடுக்கப்பட்டது. 25 வினாவிடைகளின் தொகுப்பு தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வினா எண் 1. தெய்வம் தெளிமின் என்றவர் இளங்கோவடிகள். வினா எண் 1. தெய்வம் தெளிமின் என்றவர் இளங்கோவடிகள். வினா எண் 2. ஏகாரம் எம்மொழியில் சுட்டுப்பொருளாக வழங்கப்படுகிறது. ஏகாரம் எம்மொழியில் சுட்டுப்பொருளாக வழங்கப்படுகிறது. விடை பூமொழி. வினா எண் 3. பண்பாடு என்ற சொல்லை தமிழுக்கு உருவாக்கியவர் பண்பாடு என்ற சொல்லை தமிழுக்கு உருவாக்கியவர் டி.கே.சி. டி.கே. சிதம்பரநாதர். வினா எண் 4. அன்றாட வேலைகளை நேர்மையான உளநிலையுடனும் நோக்குடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில்தான் பண்பாடு அமையப்பட்டுள்ளது என்றவர் அன்றாட வேலைகளை நேர்மையான உளநிலையுடனும் நோக்குடனும் மகிழ்ச்சியுடனும் செய்வதில்தான் பண்பாடு அமையப்பெற்றுள்ளது என்றவர் வால்டேர். வினா எண் 5. பண்பாடு என்பது சீரிய வாழ்வு முறை. இவ்வாழ்வு முறை மக்கள் நம்பிக்கை வைத்துள்ள அடிப்படை மதிப்பீடுகளால் உருவாக்கப்படுகிறது என்றவர் விடை கே.எம். முன்ஷி. வினா எண் 6. இம்மையார் செய்ததை இம்மையே ஆம் போலும். இப்பிறவியில் செய்த வினைக்கு இப்பிறவியிலேயே பயன் கிடைக்கும் என்ற செய்தியை குறிப்பிடும் நூல் எது? விடை திணைமாலை 150. வினா எண் 7. மாயூரம் வேதநாயகம் பிள்ளை மீது குளத்தூர்க்கோவை என்ற பிரபந்தம் பாடியவர்? விடை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. வினா எண் 8. சீர்காழிக்கோவை பாடியவர்? விடை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. வினா எண் 9. திருவருள் அந்தாதி பாடியவர்? விடை மாயூரம் வேதநாயகம் பிள்ளை. 10. நிறுத்தச் சொல்லும் குறித்து வரு கிளவியும் டேஷோடு தோன்றினும் புணர்நிலைக்குரிய. நிறுத்தச் சொல்லும் குறித்து வரு கிளவியும் டேஷோடு தோன்றினும் புணர்நிலைக்குரிய. விடை அடையோடு. நிறுத்தச் சொல்லும் குறித்து வரு கிளவியும் அடையோடு தோன்றினும் புணர்நிலைக்குரிய. வினா எண் 11. நும் என் என்னும் மகர இறுதி நும் என்னும் மகர இறுதி இயல்பாக வரும். வினா எண் 12. ஐயா அருணகிரி அப்பா உன்னைப் போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினார் யார் என்றவர்? ஐயா அருணகிரி அப்பா உன்னைப் போல் மெய்யாக ஓர் சொல் விளம்பினார் யார் என்றவர்? விடை தாயுமானவர். வினா எண் 13. அனுமார் பிள்ளை தமிழ் பாடியவர்? அனுமார் பிள்ளை தமிழ் பாடியவர் அருணாச்சல கவிராயர். வினா எண் 14. பாமாவின் முதல் நாவல் எது? பாமாவின் முதல் நாவல் கருக்கு. வினா எண் 15. வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என்ற கம்பராமாயண பாடலில் குறிப்பிடப்படும் நாடு? வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால் என்ற கம்பராமாயண பாடலில் குறிப்பிடப்படும் நாடு கோசலை. வினா எண் 16. கீழ்கண்ட எந்த இலக்கண நூலின் மேற்கோள் செய்யுள் ஒட்டக்கூத்தரை மலரி வரும் கூத்தன் என குறிப்பிடுகிறது? கீழ்கண்ட எந்த இலக்கண நூலில் மேற்கோள் செய்யுள் ஒட்டக்கூத்தரை மலரி வரும் கூத்தன் என குறிப்பிடுகிறது? தண்டி அலங்காரம். வினா எண் 17.
சைவ சித்தாந்த நூல்கள் எத்தனை? சைவ சித்தாந்த நூல்கள் 14. வினாயின் 18. ஊரோடும் தோற்றமும் உரித்தென மொழிப. ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப. விடை தொல்காப்பியம். வினாயின் 19. பாட்டியல் நூல்கள் முன்னெழுநிலை, பின்னெழுநிலை என இரு பிரிவாக பிரிக்கும் சிற்றிலக்கியம் எது? விடை உலா. 20. தோன்றல் எந்நிலத்துக்குரிய மக்களைச் சுட்டும். தோன்றல் எந்நிலத்துக்குரிய மக்களைச் சுட்டும். விடை முல்லை. வினாயின் 21. கோதில் மொழி கொற்றவனார் யார்? கோதில் மொழி கொற்றவனார் திருநாவுக்கரசர். வினாயின் 22. வானூர்தி வடிவம் பற்றி குறிப்பிடும் நூல். வானூர்தி வடிவம் பற்றி குறிப்பிடும் நூல் பெருங்கதை. வினாயின் 23. கர்நாடக மாநிலத்தில் மெர்காரா என அழைக்கப்படும் மொழி. கர்நாடக மாநிலத்தில் மெர்காரா என அழைக்கப்படும் மொழி குடகு. வினாயின் 24. குன்று சூழ இருக்கை நாடு கிழவோனே இவ்வடிகளில் குறிப்பிடப்படும் அரசன். குன்று சூழ இருக்கை நாடு கிழவோனே இவ்வடிகளில் குறிப்பிடப்படும் அரசன் நன்னன். நன்னன் செய் நன்னன். வினாயின் 25. இருபா இருபகுது நூலின் ஆசிரியர். இருபா இருபகுது நூலின் ஆசிரியர் அருணந்தி சிவாச்சாரியார். இன்றைய காணொளி இந்த 25 வினா விடைகளோடு நிறைவடைகிறது. இனிவரும் காலங்களில் பல்வேறு இலக்கிய வரலாறு நூல்களில் இருந்தும் மூல நூல்களிலிருந்தும் எடுக்கப்பட்ட வினாவிடைகளை தொடர்ந்து பதிவிடுவோம். நன்றி, வணக்கம்.